ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான மெத்தடாக லெமன் சாதமும் தயிர் சாதமும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்குன்னு இல்லை, நார்மலாகவே இது நம்ம சாப்பாட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் லெமன் சாதத்துக்கு மல்லி துவையல் அரைச்சிருக்கேன், தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். வாங்க இப்போ எப்படி தயிர் சாதமோ லெமன் சாதமோ சிம்பிளாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதுபோல் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சாதத்துக்கு உள்ளது. இப்போ பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சு. லேசாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை கடைசியாக சேர்த்து கிளறிட்டு இறக்குங்க. அப்படியே லேசாக கிளறி விட்டுட்டு, அதாவது கேரட் வேகக்கூடாது. உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும் அப்படின்னா மாங்காய் இருந்துச்சுன்னா கூட ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, அதாவது சீவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே இதை தயிரில் மாற்றிடுவோம். இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர், கெட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு தயிர் தான். அதில் நம்ம தாளித்த அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப விடணும்னு அவசியம் கிடையாது தயிர் சாதத்துக்கு. இப்போ நம்ம இதை சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு கிளறி விட்டுறலாம். தயிர் சாதத்தை பார்த்திங்கன்னா சாதத்தை லேசாக குழச்சி விட்டுட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் லேசாக குழச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கேரட்டு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி எல்லாம், அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். தயிர் நல்லா கெட்டி தயிராக வீட்டு தயிராக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை அப்படியே கிளறி விட்டுருங்க. சாதம் முன்னாடியே நீங்கள் அப்படியே குழைய வச்சுட்டிங்க அப்படின்னா கரண்டி போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் மாங்காய் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். மாங்காய் கிடைக்கல, அதனால் நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுருவோம். கேரட்டு பச்சை மிளகாய் எல்லாமே ஈவனாக, நமக்கு கொத்தமல்லி எல்லாம் ஈவனாக கிடச்சிருச்சு. இப்போ சாப்பிட அப்படியே பரிமாறிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதுவுமே 1/2 கிலோ அளவுக்குள்ள சாதம் தான். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு 4 வரமிளகா உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து விட்டுட்டு அதை ஒன்றா நம்ம கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம எப்போவுமே லெமன் தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா லெமன் முறிஞ்சு போயிடும். நல்லா இதை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லெமன் தண்ணியை விட்டுக்கலாம். பாருங்கள், லெமன் தண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே சாதத்தோடு கிளறிடுவோம். சாதம் ஆற வச்சு கிளறுங்க. பாருங்கள், இப்போ லெமன் தாளிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டேன். எவ்வளவுக்கு நமக்கு சாதம் வேணுமோ அந்த சாதத்தில் உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நான் 3 எலுமிச்சம்பழம் தாளிச்சிருக்கேன். இப்போ சாதத்தில் கிளறிடுவோம். பார்த்திங்கன்னா சாதம் நல்லா லெமன் சாதத்துக்கு ஆற வச்சாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு மசாலாவை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1/2 கிலோ சாதத்துக்கு தான் லெமன் தாளிச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருவோம். சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு கிளறிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக உதிராக நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பெருங்காயத்தோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட கொடுத்துடலாம். பாருங்கள், லெமன் சாதமும் தயிர் சாதமும் எடுத்து வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. லெமன் சாதத்துக்கு மல்லி துவையல் அரைச்சிருக்கேன். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான காம்பினேஷனில் லெமன் சாதமும் தயிர் சாதமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.